ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்புளுந்த தோலோடு அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அங்கே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அது கருப்புளுந்தை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கருப்புளுந்தை நல்லா 2 முறை அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உளுந்து 1 மணி நேரமாவது நல்லா ஊறி இருக்கணும். ஊறின பிறகு அதோட தோலெல்லாம் அலசி எடுக்க வேண்டியதில்லை. நம்ம தோலோடு அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க. ஊற வச்ச பயிருன்றதுனால தண்ணி சேர்க்காமல் லைட்டாக ஒரு 2-3 பல்ஸ் மோடு விட்டு கொரப்பாக இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கங்க. அப்போ தான் மென்று சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். அரைச்சி எடுத்த மிக்சிங்கை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துட்டு இதோட சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு, கூடவே 1 டீஸ்பூன் ஒன்றும் பாதியமாக இடித்த மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. இது நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கங்க. கலக்க பார்த்தே இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இன்னும் சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு திக்காக கலந்து எடுத்துக்கங்க. தட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்போ கலந்து எடுத்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வாழை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. வாழையில் இல்லாட்டி பால் கவர் இல்லை எண்ணெய் பாக்கெட் கவர் எதில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே இது மாதிரி மாவை வச்சு நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்டுறீங்களோ சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும். வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. தண்ணீர் தொட்டு நீங்கள் தட்டினாலே நல்லா மெலிசாக ஈஸியாக தட்ட வரும். இப்போ தட்டின பிறகு இது மாதிரி நடுவில் விரலால் ஓட்டை போட்டுக்கங்க. அப்போ தான் நடுவுலையும் நல்லா முருவலாக வெந்து வரும். இப்போ இதை அப்படியே எடுத்து சூடான தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அப்படியே தவாவில் இலையை திருப்பி விட்டிங்கனாலே போதும், ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ அது மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம ஓட்டை போட்டோம்ல, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா போதும். மேலே நல்ல முருவலாக நடுவுலையும் வெந்து ஓரங்களும் வெந்து நல்லா சாப்பிட அருமையாக இருக்கும். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் நல்லெண்ணெய் சுற்றிரும் விட்டுக்கங்க. இப்போ 2 சைடுமே வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். நல்ல கமகமன் மணக்க உளுந்து அடை ரெடி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வாரம் 2 முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி 2 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக பிரமாதமாக இருக்கும். இன்னும் நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அடி தூளாக அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.